நான் அப்படி அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த டங் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படிலாம் நாங்க சொல்லல. எதேச்சியா அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டோம் அப்படிலாம் கிடையாது. மைண்ட்ல அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான் அது வருது. அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருப்பதனால தான் அந்த வார்த்தை வருகிறது. நோக்கங்கள் உள்நோக்கம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நம்ம செயல்பட்டா என்ன தப்பு? மது ஒழிப்புக்காகத்தானே அழைக்கிறோம். அந்த பேட்டியில அடுத்த வார்த்தையே என்ன சொல்றேன்னா, இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. தேர்தல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்புக்கான களம் வேறு. அடுத்த வார்த்தையை சொல்றேன். அதை யாருமே பார்க்கல. எல்லாம் அந்த நுனிப்புல் மேயிறது. இந்த கார்டு பார்த்துட்டு உடனே கருத்து சொல்றது. கார்டு போடுறவன் அவன் இஷ்டத்துக்கு கார்டு போடுறது. ஆகவே கள்ளக்குறிச்சி சாவு இம்மீடியட் ஃபேக்டராய் உடனடி காரணியாக இருந்ததால் நாம் மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அறிவிப்பை செய்தோம். அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியும் அதுதான் கான்செப்ட், இதுக்கு பின்னாடியும் அதுதான் கான்செப்ட். உடனே இவங்க மூடிடுவாங்கன்னு நான் நம்பல. மூடுவாங்க அல்லது மூடல அது வேற விஷயம். இந்த பிரச்சனையை நம்ம அப்படியே விட்டுருவோம்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது காந்தி இயக்கம் எப்படி தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டதோ, பெரியார் இயக்கம் எப்படி தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டதோ, அப்படி சிறுத்தைகள் இயக்கம் இதை தொடர் பரப்புரைகளாக மக்களிடத்தில் கொண்டு செல்லும். மூணு மாசம் தான் நம்ம எலக்டோரல் கான்சியஸோட இருக்கணும். மற்ற நேரம் சோசியல் கான்சியஸோட இருக்கணும். அப்ப இதுல சாதிக்க முடியுமா? இது உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் உருவாக்கும். நீ கமிட்டட் டு த பீப்புள்னா, ஜனங்களோட நீ ரொம்ப நெருக்கமா இருக்கிற, ஜனங்களோட நீ அவங்க குரலை பிரதிபலிக்கிற, ஜனங்கள் உணர்வை நீ பிரதிபலிக்கிறன்னு சொன்னா ஒருபோதும் மக்கள் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள். நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி, நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். பொதுமக்களே பேசுவாங்க, ஏன் இவன் சொல்றான் அவன் சொல்றான், ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும். யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும், வாக்காளர்கள் சொல்லட்டும். அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது. எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும். இன்னைக்கு 2 நாளா அப்படியே புரட்டி திரிக்கிறான். என்ன திரிக்கிறான்னா, நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார், அவர் தான் இயக்குனர். திருமாவளவன் ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னை இயக்குவதற்கான இயக்குனர்கள் இங்கே யாரும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.